வாங்க சிந்து பைரவி சீரியல்ல நடக்கிற பரபரப்பான டிராமாவுக்குள்ள போலாம். இதுதான் சிந்து சிவா வாழ்க்கையில இப்ப இருக்கிற பெரிய கேள்வி. கதை ஆரம்பிக்கிறதே கோர்ட்ல தான். சிந்துவோட பொய் வெளியானதுக்கு அப்புறம் அவங்க கல்யாணம் செல்லுமா செல்லாதான்னு விசாரணை. சிந்து ரொம்ப உருக்கமா கெஞ்சுறாங்க. தப்பு பண்ணிட்டேன், ஆனா அதுக்கு காரணம் காதல் மட்டும்தான் சொல்றாங்க. இப்போ மொத்த கேஸும் ஒரே ஒருத்தர் கையில தான் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, அவளோட கணவர் சிவா தான். சிவாவுக்கு இப்போ 2 பக்கமும் இக்கட்டான நிலைமை. ஒரு பக்கம் அத்தை அன்னபூரணியோட மிரட்டல், இன்னொரு பக்கம் சிந்துவோட கஷ்டம். சிந்து பட்ட கஷ்டத்தை நினைச்சு பார்த்து சிவா ஒரு முடிவுக்கு வராரு. நான் சிந்து கூட தான் வாழணும்னு சொல்றாரு. பாருங்க, கோர்ட் தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா வருது. சட்ட போராட்டத்துல ஜெயிச்சிட்டாங்க. ஆனா கோர்ட்டுக்கு வெளியில தான் உண்மையான பிரச்சனையே அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சிந்துவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த சிவாவை அன்னபூரணி நேருக்கு நேரா எதிர்க்கறாங்க. என் பேச்ச மீறிட்டேன்னு கோவப்படுறாங்க. சிவா கெஞ்சறாரு, அழறாரு, ஏன் கால்ல கூட விழுறாரு. ஆனா அத்தை மனசு கொஞ்சம் கூட இறங்கல. இந்த சண்டை உச்சத்துக்கு போறப்போ யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. சிவா ஒரு டாக்டருங்கிறதால உடனே அவ பக்கத்துல ஓடுறாரு. எல்லாரும் என்னாச்சோன்னு பதட்டமா பாக்குறாங்க. அப்பதான் சிவா அந்த ஷாக்கிங்கான நியூஸ சொல்றாரு. அது அந்த இடத்தே தலைகீழா மாத்துது. பேரக்குழந்தை வரப்போகுதுன்னு கேட்டதும் அன்னபூரணியோட கோகம் எல்லாம் காணாம போயிடுச்சு. சிந்துவை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ரூமுக்குள்ள போனதும் சிந்து சிவா கிட்ட கேக்குறா. ஏன்னா அவ கர்ப்பமா இல்லைன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ சிவா உண்மையை ஒத்துக்கிறாரு. சண்டைய முடிக்க இதுதான் ஒரே வழின்னு தோணுச்சே, அதான் பொய் சொன்னேன்னு சொல்றாரு. கவலைப்படுற சிந்து கிட்ட சிவா சொல்றாரு, நீ கவலைப்படாத, நம்ம இந்த பொய்ய உண்மையாக்கிடலான்னு. வீட்ல ஒரு வழியா அமைதி திரும்பினாலும் புதுசா ஒரு சதித்திட்டம் உருவாகுது. குறிப்பா மகா இதை நம்பல. இந்த பொய்ய வச்சே சிந்துவ வீட்டை விட்டு நிரந்தரமா துரத்தணும்னு பிளான் பண்றா. ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய் சொல்லிருக்காங்க. இது வெளியே வரும்போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க?